தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த கழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அந்த மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக ஒரு பரப்புரை பயணத்தை தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அங்கே போய் மக்களுடன் இருந்து மக்களோடு வாழ்ந்து மக்களுடைய வீடுகளிலேயே உணவருந்தி அவர்களுக்கு நாம் செய்திருக்கின்ற திட்டங்களை எல்லாம் எடுத்து விளக்கமாக சொல்லி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை களை எடுப்பதற்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைந்த பிறகு எங்களுடைய தளபதி திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி பல்வேறு தரப்பு மக்களுக்கும் பல்வேறு நன்மையான திட்டங்களை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக கல்வி, மருத்துவம், மகளிர் முன்னேற்றம் ஆகிய 3 துறைகளில் அனைத்து மக்களுக்குமான நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கிறது. கல்வியிலே பள்ளிக்கூடங்களிலே இடைநிற்றலை தடுக்கும் வகையில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். காலையிலே பெற்றோர்களால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு தயாரித்து கொடுக்க சிரமப்படுகிற பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. எனவே அவர்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே காலை உணவை வழங்கினால் அந்த பிள்ளைகள் படிக்க வருவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களின் இடைநிற்றலை நிறுத்துவதற்காக தடுப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தில் எங்களுடைய தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதே போல வீட்டு பணிகளில் ஆங்காங்கே பெண்கள் நமக்கு தெரியும் வீட்டு பணிகளுக்கு செல்லுகிற பெண்கள், மற்ற வீடுகளிலே பணிகளுக்கு செல்லுகிற பெண்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற ஊதியம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கும். இது போன்ற நிலையில் பெண்களுக்கு சிரமம் ஏற்படும். இதை தடுப்பதற்காக விடியல் பயணம் என்ற பெயரில் தமிழ்நாட்டு பெண்கள் தங்களுடைய பணிக்கு சென்று வருவதற்கான ஒரு திட்டத்தை, கட்டணமின்றி சென்று வருவதற்கான ஒரு திட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவித்து அந்த திட்டம் இப்பொழுது நடைமுறையிலே இருக்கிறது. அதே போல பெண்கள் பொதுவாக தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய கணவர்களையோ அல்லது பிள்ளைகளையோ நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை தடுப்பதற்காக அவர்களுடைய சுய தேவைகளுக்காக ஒரு சிறு மருந்து வாங்க வேண்டுமென்றாலும் கூட எப்பொழுது கணவர் அலுவலகத்திலிருந்து வருவார் என்று காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அதற்கு உதவிடும் வகையிலே மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களுடைய சிறு சிறு தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான திட்டத்தையும் எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் பொழுது சில நேரத்தில் அவர்களுக்கு அங்கே செல்ல இயலாத நிலை ஏற்படும் பொழுது இல்லந்தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்கள் வீட்டுக்கே மருத்துவ உதவியை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் அறிவித்து அதுவும் நடைமுறையிலே இருக்கிறது. அதே போல் பெண்கள் கல்வி கற்பதற்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிற அந்த பணியையும் ஒன்றிய அரசு மாநில தமிழக திமுக அரசு மேற்கொண்டு அந்த திட்டத்தையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இப்படி எல்லா தரப்பிலும் முக்கியமாக கல்வி, மருத்துவம், உணவு பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் ஆகிய 4 துறையிலும் பல சீரிய திட்டங்களை எங்களுடைய தளபதி மு.க.ஸ்டாலின் அரசு வழங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆனால் இதற்கு உரிய ஒத்துழைப்பை ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்குகிறதா என்றால் இல்லை. குறிப்பாக மாநில அரசுகளின் ஒரு மிகப்பெரிய நிதி வருவாய் என்பது விற்பனை வரியின் மூலம் காலங்காலமாக கிடைத்து வந்தது. ஆனால் இந்த பாஜக அரசு அந்த விற்பனை வரி என்ற அந்த திட்டத்தையே நிறுத்தி ஜிஎஸ்டி என்ற பெயரில் அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு
அந்த ஜிஎஸ்டியிலிருந்து வரும் வருவாயை பங்கு அளிக்கிறார்கள் மாநிலங்களுக்கு. நேரடியாக மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை, பல திட்டங்களை மாநில அரசு தான் செய்ய வேண்டும். நாங்கள் சொன்ன கல்வி, மருத்துவ வசதி, வீடு வழங்குதல், உணவு வழங்குதல் போன்ற திட்டங்களை, பெண்கள் முன்னேற்றம் போன்ற திட்டங்களை எல்லாம் செய்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசின் பட்டியலிலே இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசுக்கு வெளியுறவு, அங்கே படைகள் நடத்துவது, விமானம் ஓட்டுவது, இது போன்ற துறைகளின் அதிகாரம்தான் அவர்களுக்கு இருக்கிறது. நேரடியாக மக்களுக்கு திட்டமிட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு. எதை கேட்டாலும் அவர்கள் நாங்கள் தர முடியாது என்கிறார்கள். எங்களுடைய திட்டத்துக்கு கட்டுப்பட்டால், எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதி தருவோம் என்று ஒரு அமைச்சரே இங்கே சொல்லியிருக்கிறார். இல்லை என்றால் தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். மாநிலங்களை வஞ்சிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசு ஒன்றியத்திலே இருக்கும் பொழுது இதையும் மீறி பல்வேறு திட்டங்களை, எங்களுக்கு எங்கள் மக்கள்தான் முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள்தான் முக்கியம் என்ற அளவிலே எங்களுடைய தமிழக அரசை எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்தி செல்கிறார். ஒன்றிய அரசு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லை. ஒன்றிய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிற, துரோகம் செய்கிற அரசாக இருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமரே இங்கு எய்ம்ஸ் என்ற ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு இன்று வரை அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை, மருத்துவக் கல்லூரி வரவில்லை என்றால் யாரை ஏமாற்ற பிரதமர் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் எப்பொழுது வந்தாலும் எங்களுடைய மக்கள் எல்லாம் இவர் இந்த முறை எதை சொல்லி ஏமாற்றப் போகிறாரோ என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய வெறுப்பை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை சொல்லக்கூடிய, தமிழர்களின் தொன்மையை சொல்லக்கூடிய கீழடி ஆய்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டத்தையும் வழங்குவதில்லை. தமிழ்நாட்டுக்கு ரயில்வேயில் இவ்வளவு தந்தோம் என்று சொல்கிறார்கள். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். காசி ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டுக்கென்றால் ஒரு வகையிலும், வட மாநிலங்களுக்கென்றால் ஒரு வகையிலும் செயல்படுகிற ஒரு அரசாக ஒன்றிய அரசு விளங்குகிறது. எல்லாவற்றிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எனவே இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது, மதக்கலவரங்களை ஏற்படுத்துகிறது, இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 என்ன சொல்கிறது என்றால், மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் உரிமை, எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை, இவற்றை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த உரிமைகளை ஒன்றிய அரசு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் அதை மீறி இது ஒரு மதவாத நாடாக மாற்றும் முயற்சியிலே ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்களாக அவர்கள் வழங்குகிறார்கள். இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குகிற அரசாக, மக்களிடம் ஒரு அமைதியையும் ஒரு ஒற்றுமையையும் குலைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை, இதற்கு எதிரான பிரச்சாரத்தை, எங்களுடைய சாதனை குறித்த பிரச்சாரத்தை எங்களுடைய கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்கள் 22 பேர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று, தொகுதி வாரியாக சென்று அந்த மக்களிடையே எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அதிமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கடந்த ஒரு 3 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈடு கொடுக்கதான் இந்த பிரச்சாரம். அதிமுக முதல் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒன்றிய அரசோட லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஆக்ட் படி ஒவ்வொரு லோக்கல் பாடிஸ்லையும் நீங்கள் ஏன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிவிஷன் ஏற்றலை,
நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிவிஷன் பண்ணாதான் நான் உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்கள் ஒன்றிய அரசு நிதி வழங்கப்படும். இது உள்ளாட்சி அமைப்புகளோட ரிஃபார்ம்ஸை வந்து, அதாவது வரி போடுறத ரிஃபார்ம்ஸை வந்து ஏன் வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துறது தொடர்ந்து ஒன்றிய அரசு நிர்பந்தத்தின் காரணத்தினால் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து போட்டது வந்து, அதாவது அந்த ஸ்லாப் வச்சு அதிலே சில தளர்வை ஏற்படுத்தி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஸ்லாப் போட்டிருக்கோம். உண்மையிலே அதிமுக அரசுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அவங்களோட கூட்டணி சேர்ந்த ஆளுகின்ற ஒன்றிய அரசு பாஜக அரசிடம் இந்த ரிஃபார்ம் சொல்கிறீங்களே, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிவிஷன் விஷயத்தை நீங்கள் வித்ஹெல்ட் பண்ணுங்கன்னு என்ற பிரச்சார பயணம்லாம் இல்லை, அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க கூட்டணி அரசுக்கிட்ட சொன்னாலே போதுன்ற. நான் அரசியல் ரீதியான ஒரு கூட்டணியாக தான் பொதுவாக அந்த தேர்தல் நேரத்தில் வைக்கிறாங்க, கொள்கை ரீதியாக இல்லைன்ற ஒரு இதை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி அதை வச்சு தான் நியாயப்படுத்துறாங்க. இல்லை, கொள்கை ரீதியாக நிர்வாக கூட்டணி. இப்போ யூபி அரசாங்கமும் இல்லை திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இருந்தாங்க. அப்போ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு சிஎம்டின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இது தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு அப்போது இருக்கிற ஹெச்ஆர்டி மினிஸ்டருக்கு தமிழ்நாட்டு முத்தமிழ் கலைஞர் லெட்டர் எழுதினார். யூபிஐ சேர்மனுக்கு லெட்டர் எழுதினாங்க. அப்போ தான் எந்தெந்த மாநிலத்துக்கு இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம் வேணான்னு அந்தந்த மாநிலம் முடிவெடுக்கப்படும் ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. இது கொள்கை கூட்டணி இல்லை, அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான பின்புலங்களை நிறைவேற்றுறதுக்கான விஷயத்தை அந்த மாநிலங்கள் தான் முடிவெடுக்கணும் என்ற உரிமை நிலைநாட்டத்துக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்துக்கொண்டு அண்ணாவின் கொள்கைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடக்கும் பொழுது அதை கூட கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாதவர்கள் அண்ணாவின் பெயரை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும். மாநில சுயாட்சி என்பது மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கொள்கைகள். மாநில அரசு என்பது மொழி வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த மொழியையும் அந்த மொழி சார்ந்த கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதற்காக அந்த காலத்திலே பிரித்திருக்கிறார்கள். எல்லா மொழிக்கும் ஒரு பண்பாடு உண்டு, எல்லா பண்பாட்டுக்கும் ஒரு மொழி உண்டு என்ற அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அவற்றின் சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது. நாங்கள் இந்தியர்கள் தான், ஆனால் எங்கள் மொழி தமிழ் மொழி. நாங்கள் தமிழர்கள் ஆனால் இந்தியர்கள், நாங்கள் கன்னடியர்கள் ஆனால் இந்தியர்கள், நாங்கள் மலையாளத்தினர் ஆனால் இந்தியர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிற இந்த மக்களை பிரித்தாள்வதற்காக சில திட்டங்களை இந்த பாஜக அரசு செய்து வருகிறது. அதற்கு அடிமையாக அதிமுக அவர்கள் காலிலே விழுந்து கிடக்கிறது. அவர்கள் கேட்க வேண்டியவற்றை, அண்ணா சொன்னவற்றை கூட கேட்பதற்கு தெம்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். தேர்தலுக்கான கூட்டணின்னு சொன்னார். தேர்தலுக்கான கூட்டணியாக இருந்தாங்கன்னா வாயை திறந்து இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இபிஎஸ் ஒரு வாயை கூட திறந்து பேசலை. அமித்ஷா வந்தப்போ கூட்டணியை பற்றி பேசினப்போ அமித்ஷா பேசினார். லாஸ்ட் டைம் பியூஷ் கோயல் வந்தப்போ அவர் தான் பேசினார். எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஒருமித்த கருத்தை யாரும் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வைப்பதற்கு முன்னே அந்த கூட்டணியில் இருக்குதுன்றதை நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் தான் நம்மளுடைய தளபதியின் தலைமையில் தமிழ்நாடு தலைமுடியாதுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கிறோம். மேம், இப்போ நீங்கள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்றீங்க, அது எல்லா கூட்டணினால இருக்கதான் செய்யணும். ஏன்னா எல்லா பார்ட்டிஸ்க்கும் ஒரே ஐடியாலஜி கிடையாது. ஈவன் டிஎம்கே கூட்டமே காங்கிரஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கதான் செய்யுது. அதாவது பவர் ஷேரிங்ங்கிற ஒரு பவர் ஷேரிங் பற்றி பேசுறது வேற, கொள்கை ரீதியா தமிழ்நாட்டுக்குன்னு பத்தி பேசுறது இல்ல அப்படி சொல்ல முடியாது. பவர் ஷேரிங் வேற சார். நம்பர்ஸ் பேசும்போது அதுல எல்லா டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வரும். ஆனா தமிழ்நாட்டுக்கு இதை தான் செய்யற போது ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கு. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தலைமையில நாங்க நீங்க கூட கேட்கலாம், பாரதிய ஜனதா கூட கூட்டம் அப்ப கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு விஷயத்தை வச்சுதான் நாங்களும் அந்த கூட்டணிக்குள்ள போனோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு எது தேவைங்கிற ஒரு முக்கியமான தாற்பயத்தை தான் நம்ம முன்னெடுத்து பார்க்கணும். நம்ம மக்களுக்கு என்ன தேவை, நம்ம மண்ணுக்கு என்ன தேவை, நம்ம மொழிக்கு என்ன தேவை, அதை தான் பார்க்கணுமே ஒழிய அதற்காக நமக்கு நம்பர்ஸ் தேவைன்றதுக்காக போய் ஒரு ஜஸ்ட் ஒரு கூட்டணியில நம்ம உட்கார முடியாது. நீங்க பார்க்கலாம் மேடம், நீங்க இப்ப மாநில கட்சி, தேசிய கட்சி அவங்க அதை பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்க கட்சி வளர்றதுக்காக நல்லா தான் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க அதனாலதான் நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் லாஸ்ட் டைமும் வச்சோம். 2004 இருந்து காங்கிரஸ் எங்களோட கூட்டணியில் இருக்காங்க. எந்த தேர்தலையும் அவங்க எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கல. 2006 எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த நேரத்தில் கூட அவர்கள் வெளியிலிருந்து எங்களை ஆதரித்தார்களே தவிர இதை கேட்கவில்லை. இப்பொழுது அவர்களில் தலைமை இதை பற்றி பேசவில்லை, அவர்கள் பேசவில்லை. அதை தான் சொல்கிறேன். எங்களை பொறுத்தவரை
அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையோ அல்லது மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையோ இது குறித்து பேசினால் எங்கள் தலைவரோடு பேச வேண்டும். அப்பொழுது அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் பேசுவது நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது. பிரச்சாரம் போன்ற இடங்கள்ல வந்து சில நேரம் வந்து அதிகப்படியா நம்ம கட்சியை உயர்த்தி பேசுறவங்க பேர்ல அநாகரிக சொற்கள்லாம் இருக்கும். அது மூலமா நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல வந்ததை பார்த்துருக்கோம். இப்போ இந்த பரப்புரையில என்ன மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்கணும்? இல்லை, பேசிக்கலாக இந்த பரப்புரை வந்து 20 நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து 22 பேரை வந்து தலைமை கழகம் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த பிரச்சாரத்துக்கான தொகுதிக்கு அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கும் ஒரு தொகுதியை வந்து நியமனம் பண்ணி டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மாதத்துக்கு வேண்டிய பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தில் வந்து முதல் காலையில் வந்து அங்கே இருக்கிற கழகத்தின் முன்னோடிகள், திராவிட இயக்க தலைவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு, முக்கியமாக அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிற ஒரு தொகுதியில் வந்து வெவ்வேறு அசோசியேஷன் சார்பாக இருக்கிற டாக்டர்ஸ் அசோசியேஷன் மக்களாக இருப்பாங்க, இல்லை வணிகர்கள் சங்க அசோசியேஷன் மக்களாக இருப்பாங்க, அந்த சமூக செயல்பாட்டெல்லாம் இருப்பாங்க, அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களாக இருப்பாங்க. அவங்களாம் கூப்பிட்டு அவங்களோட ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன், மாணவர்கள் சங்கமாக இருக்கிறாங்க, அவங்களோட இன்ட்ராக்டிவ் செஷன் இந்த 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு துறையில் என்னென்ன சாதனைகள் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் பண்ணி முடித்திருக்கார், வட்டார ரீதியாக அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து இந்த 5 வருடங்களில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மக்கள் எப்படி வந்து பயணம் பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தெருமுனை கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் மாதிரி உருவாக்கி கட்சியின் கொள்கையும் கட்சியோட சாதனை விளக்க கூட்டங்களும் பேசுறது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு வஞ்சனை போக்கோட எப்படி பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய நிதி, சமர சிக்ஷா அபியானில் வந்த நிதி 3000 கோடி கொடுக்காம இருக்கிறது. பிறகு பேரிடர், குஜராத் பேரிடர்னா உடனே 10,000 கோடி அலாட் பண்ணுறாங்க. நமக்குன்னா ரொட்டீனான அலோகேஷனே லேட்டாக கொடுக்குறாங்க. அதில் 30,000 கோடி நிலுவையில் இருக்குது. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டு நிலுவையில் இருக்குது. சிஎம்ஆர்எல் நாங்கள் வந்து பாஜக ஆளுற மாநிலத்தில் இதோட எண்ணிக்கை குறையான ஜனத்தொகைகளுக்கு சிஎம்ஆர்எல் அலாட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ சிஎம்ஆர்எல் கேட்டால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓசூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வழங்குறதுக்கு நம்ம கேட்குறோம், அமைதி காத்து கடைசியில் HALக்கு டிஃபென்ஸ் ரெகுலேஷன் சொல்லி ஏதாவது ஒரு நொண்டிசாக்க சொல்லி அதை தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்தியானா குஜராத் மட்டுமா? அப்போ இந்தியானா இந்தியா இல்லையா? அப்போ தமிழ்நாடு அதிகமான உற்பத்தி மாநிலம், இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு சர்மோட்டபிளாக நிதி மூலம் வழங்குது, வரிகள் மூலம் வழங்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடோட திட்டங்களுக்கு ஏன் வந்து நிதி பகிர்வு கொடுக்க மாட்டீங்க, உரிமை சார்ந்து கொடுக்க மாட்டீங்க, ஏன் அவங்க இந்திய மொழி கொள்கையை வந்து திணிக்கிறீங்க, பண்பாட்டை திணிக்கிறீங்கன்ற மக்கள்கிட்ட நியாயத்தை வந்து கேட்க போகிறோம். அப்போ மாயத்துக்கிட்ட நியாயத்தை யார் உங்களுக்காக பாதுகாவலான அமைவா, மாநில உரிமைகளுக்காக யார் நிற்கிறா, சமூக நீதிக்காக யார் நிற்கிறா? தமிழ்நாடு இன்னைக்கு 11.19 growth% டபுள் டிஜிட் growthல யார் நிற்க வச்சிருக்கா? இங்கே டபுள் இன்ஜின் இல்லை, இங்கே ஒன்லி திராவிட இன்ஜின் தான் இருக்குது, உங்களுக்கு டப்பா இன்ஜின் தான். அப்போ எல்லா மாநிலத்தோட நாங்கள் வந்து 11.15% growth rate அதிகமாகி இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து மக்கள் மொழியில், யதார்த்த மொழியில் வந்து உரையாடுறதுக்கான இந்த தமிழ்நாடு தலைகுனியாது இந்த பிரச்சாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.